திருக்குறள் அதிகாரம் 26. புலான் மறுத்தல். தன்னுன் பெருக்கற்கு தான்பிரிது ஊனுண்பான் எண்ணம் ஆளும் அருள். தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பைத் தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படி இருக்கும்? பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்தின் பவர்க்கு. பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை, அதுபோல இரக்கத்தால் பயன்பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை. படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிரிதொரு உடலை சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது. அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தினல். இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பதே, இரக்கம் இல்லாதது எது என்றால் கொலை செய்வதே, பாவம் எது என்றால் இறைச்சியை தின்பதே. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு. இறைச்சியை தின்னாது இருத்தல் என்னும் அறத்தின்மேல் உயிர்நிலை இருக்கிறது. இதை மீறித் தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும், வெளியே விடவும் செய்யாது. தினப்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில். தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்கமாட்டார். உண்ணாமை வேண்டும் புலால் பிரித்தொன்றன் புன்னது உணர்வார் பெறின். இறைச்சி இன்னோர் உடம்பின் பூண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார். அவிச்சொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்ச்செகு துண்ணாமை நன்று. மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவிகளை தீயில் போட்டு 1000 வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரை போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரின் தொழும். எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியை தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் கை குவித்து தொழும்.